இங்க ராதிகாவை பார்க்க போன பாக்கியாவுமே இந்த பக்கம் ராதிகாவை பார்த்து தனியா பேசணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகாவை மீட் பண்ணி, என்னாச்சு ராதிகா, எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தீங்க? சொல்லப்போனா நீங்க கோபியை கூட்டிட்டு போக வாய்ப்பு இருந்துமே ஏன் அந்த விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா ராதிகாவுமே இங்க பாருங்க பாக்கியா, எனக்கு கோபியோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமோ எப்போ விட்டு போச்சு மைண்ட்ல. சொல்லப்போனா இது ஏற்கனவே பண்ண முடிவு தான், இது கடைசி நிமிஷத்துல பண்ண முடிவுலாம் கிடையாது. ஏன்னா கோபி அங்க இருக்கிறதா சரின்னு பட்டுச்சு, அதனாலதான் கோபியை நாங்க விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவுமே பாக்கியாட்ட சொல்றாங்க. இது கிட்ட பாக்கியமே, இங்க பாருங்க ராதிகா, நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. என்னாச்சு, கோபி உங்களை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா ராதிகாவுமே, இல்ல பாக்கியா, நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லப்போனா நீங்க எப்படி எல்லா விஷயத்தையும் திறந்துட்டு எப்பவும் போல நாமளா இருக்கணும், நம்ம குழந்தைங்களை நம்மளால காப்பாற்ற முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட தான் நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் என் லைஃபுக்கு கோபி வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாக்கியமே, நீங்க இப்படி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நினைச்ச மாதிரி கோபியோட ரொம்பவே சந்தோஷமா உங்க குழந்தையோட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருந்துமே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ராதிகா இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க பாக்கியா, நான் தனியா இருக்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படலை, நான் நிம்மதியா இருக்கிறத பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கோபியோட இருக்கிறப்போ நான் சந்தோஷமா தான் இருக்கேன், என் மையவும் சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா கோபி சந்தோஷமா இல்லை, அவர் குழந்தைங்களோட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறாரு. அதனால தான் அந்த விஷயத்துல நான் அவருக்கு தொந்தரவா இருக்க வேணான்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை தானே முடிவு எடுத்துக்கிட்டேன். ஏன் என்னால தனியா வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பாக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே நேரத்தில் பாக்கியாவுமே, அப்படிலாம் இல்லை ராதிகா, உங்களால எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும், என்னாலையும் சாதிக்க முடியிறப்போ கண்டிப்பா உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்ட ராதிகாவுமே, கண்டிப்பா பாக்கியா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நானுமே எதை பத்தியும் கவலைப்படாம இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவை பார்த்து ராதிகாவுமே, நீங்க எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களோட முன்னாள் கணவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக என்ன சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி பாக்கியாவுமே, அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பேச வந்தேன். ஆனா நீங்க தெளிவான முடிவில் இருக்கிறப்போ உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கியவுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் மையுக்கிட்டையுமே, நல்லா படிக்கணுமா, அம்மாவை பத்திரமா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்கே மையுக்கிட்ட பேசிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் இருக்கிற கோபியுமே, அவருமே இப்போ தான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தெளிஞ்சு கொஞ்சமாக எந்திரிச்சு உட்கார்றாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நம்ம பையன் ரொம்பவே கஷ்டப்படுறானே, எல்லாம் இந்த ராதிகாவால தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோபி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதே நேரம் கோபி கிட்ட, என்னாச்சு கோபி, நீ ஏன் இப்படி பண்ற? சொல்லப்போனா உனக்கு தான் ஹார்ட் பிரச்சனை இருக்குல்ல, எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கோபி இருந்துகிட்டு, இல்லம்மா நேற்று ராதிகாவை பார்க்க போயிருந்தேன், ஆனால் ராதிகா அவள் லைஃப்க்கு நான் வேணவே வேணான்னு சொல்லி என்னை ஒதுக்கி தள்ளிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, கவலைப்படாதப்பா, அவள் உனக்கு வேணான்னா விட்டுரு, நீ தயவு செஞ்சு நம்ம வீட்டிலே இருந்துரு, அவளே வேணான்னு உன்னை ஒதுக்கி தள்ளுறப்போ நீ எதுக்காக அவள் வேணும்னு போய் மறுபடியும் காலில் போய் விழுந்துகிட்டு இருக்க? தயவு செஞ்சு அவளை உன் லைஃப்பை விட்டு தூக்கிடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற கோபிக்கு அந்த விஷயத்த சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம அவங்க அம்மா கிட்ட உட்காந்து அவருமே அந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே கரெக்டாக கிச்சனுக்கு வர்றப்ப கரெக்டாக கோபியும் ஈஸ்வரியும் பேசிட்டு இருக்க விஷயத்த பார்த்துட்டு அவங்களும் அந்த விஷயத்தை கண்டுக்காம எப்பவும் போல சமையல் செய்யற வேலையை கண்டினியூ பண்றாங்க. அப்ப கரெக்டாக அவங்க சமைச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டாக இந்த பக்கம் கோபியை ஈஸ்வரியும் சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா கோபியும் வர்ற மாதிரி இல்லம்மா எனக்கு பசிக்கல, நான் இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்பவே மன வெறுத்து போய் தான் இந்த பக்கம் பாக்கியாவோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இங்க பாக்கியாவுக்குமே அந்த விஷயம் தெளிவா புரியுது. அவங்களுமே இந்த பக்கம் கோபி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு ஹார்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கு, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் யோசிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை சமாதானப்படுத்தி அவங்களுமே சாப்பிட கூட்டிட்டு வராங்க. அப்ப கரெக்டாக கோபியுமே அங்க உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாரு. ஆனா சாப்பிடும்போது அவருக்கு கண்ணுல இருந்து லைட்டா தண்ணியா வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தவொன்னே தான் பாக்கியா, கோபி உண்மையிலுமே ராதிகாவை லவ் பண்ணியிருக்காரு, சொல்லப்போனா இப்ப ராதிகாவை மிஸ் பண்றதுனால அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த இங்க பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது எதையுமே தெரியாத ஈஸ்வரியுமே இந்த பக்கம் கோபி கிட்ட, இங்க பாரு கோபி, உன்னை ஒதுக்கி தள்ளிட்டு போனவளை பார்த்து நீ எதுக்காக இப்படி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்க? நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்காக இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது நீ ஏன் இப்படி பண்ற? அவள் தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டால, தயவு செஞ்சு அவள் விட்டுருப்பா. அவன் வாழ்க்கையில இருந்தானா உனக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறதே அவள் வேலையா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஒரு புது மனுஷனா இந்த வீட்டில் உன் குழந்தைங்களுக்காகவும் உன் மனைவிக்காகவும் வாழ ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. சொல்லப்போனால் ஈஸ்வரி மறுபடியுமே இந்த பக்கம் பாக்கியா கூட கோபியை சேர்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் கோபியுமே எதுவுமே பேசாமல் ரொம்பவே சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்க இனியாவுமே, இங்கே பாருங்க டாடி, நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும், நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க, நாங்கள் இருக்கோம்ல, நம்ம அப்பப்போ போய் இந்த பக்கம் மையவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, என்ன இனியா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உங்கள் அப்பா இனிமேல் அந்த ராதிகா வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ போய் இனிமேல் மையவை பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னதான் ஆச்சு? அந்த ராதிகா உன்னோட மட்டையும் கழுவிட்டாளா அப்படின்ற மாதிரி இங்கே டேரக்டாக இனியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரியுமே. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டு, இங்கே முதல்ல நீங்கள் பேசுறதை நிறுத்துங்க, தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்காதீங்க, உங்கள் பெரியவங்கன்னு சொல்லி உங்களை
உங்களை மதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பண்ற விஷயம் எல்லாமே ரொம்பவே சீப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரியுமே, ஓ வந்துட்டியா பாக்கியா, உன் ஃப்ரெண்டுக்காக நீ ஆதரவா பேசுறதுக்கு நீ வந்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க ராதிகாவோட பேரை இழுத்தாலே உனக்கு மூக்கு வேத்துரும்ல, நீ அவளுக்காக என்கிட்ட வந்து சண்டை போடுற ஆள் தானே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மறுபடியுமே திட்டிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு இருக்க செல்வியுமே, ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அக்கா சும்மா தான் கேட்டுச்சு, நீங்க எதுக்கு இனியா பாப்பாவை திட்டுறீங்கிறதுக்காக தான் அக்கா உங்ககிட்ட வந்து கோவப்பட வந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்க செல்வி பேசுறாங்க. அப்ப செல்வி பேசுறது பிடிக்காத ஈஸ்வரியுமே செல்வியை பார்த்து, நீ வேலைக்காரனா வேலைக்காரி வேலையை மட்டும் தான் பார்க்கணும், தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுலாம் உனக்கு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க செல்வியை மூஞ்சில் அடிச்ச மாதிரி திட்டுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருங்க செல்வி என்னோட சகோதரி மாதிரி தான், அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு, அவ இந்த குடும்பத்துல ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டானா அவளாலையும் பேச முடியும், புரியுதுங்களா, அதனால செல்வியை பேசுறது இதோட நிறுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவுமே ஈஸ்வரி திட்டுறாங்க. உடனே ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்ன பாக்கியா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த குடும்பத்துக்கு நீ நல்லது செய்யறதா நினைச்சிட்டு இருக்கியா, நீ பண்றது எல்லாமே வந்து நல்லதே கிடையாது, நான் பண்றதா நல்லது, இந்த குடும்பத்துக்காக கோபி இந்த இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு போராடி இருக்கேன். சொல்லப்போனா நான் ஏற்கனவே விதைச்ச விதை தான் இன்னைக்கு முளைச்சு நின்று ராதிகாவே இன்னைக்கு கோபியை விட்டுட்டு போற மாதிரி ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கோபியை விட்டா ஒதுங்கி போனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஏன்னா கோபி இதுக்கு மேல உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் பாக்கியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் பாக்கியாக்கு ரத்தமே கொதிச்சிருது. உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா, எத்தனை டைம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா, நான் என்ன சொன்னேன், இந்த கோபியோட சேர்ந்து என்னால் வாழ முடியாது, இந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு கெஸ்டா இருந்துட்டு போட்டுங்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன், அதுவும் உங்களுக்காக தான் விட்டேன், ஆனா இதுக்கு மேல என்னால் விட முடியாது, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ராதிகாவை நீங்க ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசின பேச்சில் தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த முடிவுக்கான இன்னொரு காரணமும் இவர் தான், சொல்லப்போனா இவர் தான் ராதிகாவோட மனநிலையை புரிஞ்சுக்காம ராதிகா முன்னாடி உங்ககிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறது, என்னோட குழந்தைங்க கிட்ட சந்தோஷமா பேசுறது, சம்பந்தமே இல்லாம என் ரெஸ்டாரண்ட் வேலையில தலையிட்டு இப்படி எல்லாம் பழைய குடும்பத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணதுனால தான் அதை பார்த்து தான் இந்த பக்கம் வந்து ராதிகாவோட மனசு ரொம்பவே கெட்டு போய் இதுக்கு மேல இந்த கோபி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கான முக்கியமான காரணமே நீங்க தான். அது மட்டும் இல்லாம நீங்க மயுவை எவ்வளவு கஷ்டப்படுத்தீங்க, எந்த விஷயத்தையாவது உங்க பையன்கிட்ட சொன்னீங்களா, ஏன் சொல்லி தான் பாருங்களேன், உங்க பையன் உங்க மேல அன்பா இருக்காரான்னு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க கோபியுமே, இங்க பாரு பாக்கியா அம்மாவை நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்ற மாதிரி அவருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே பாக்கியாக்கு இன்னுமே கோபம் வந்து, இங்க பாருங்க கோபி, உங்களுக்கு இதுக்கு மேல இந்த வீட்டுல இடம் கிடையாது, நீங்க ஒழுங்கா உங்க அம்மாவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, ஏன்னா என் குழந்தைங்களுக்கு நீங்க இங்க இருக்கிறதும் உங்க அம்மா இங்க இருக்கிறதும் ஒரு ரொம்பவே பெரிய கெட்ட விஷயம் நான் நினைக்கிறேன், ஏன்னா உங்க அம்மாவோட செயல் பிஹேவியர் எல்லாமே ரொம்பவே சுயநலமா இருக்கு, இப்படிப்பட்ட சுயநலம் வாய்ந்தவங்களை என்னோட வீட்டுல நான் வச்சிருக்க விரும்பவே இல்லை, முதல்ல அவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியோட முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. கோபியுமே வேற வழி இல்லாம, சரி பாக்கியா நீ சொன்னது சரிதான், இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனான்னு முடிவு பண்ணிட்டேன், அதுவே எங்க அம்மாவோட, ஏன்னா எனக்கு எங்க அம்மா ரொம்ப முக்கியம், அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எங்க அம்மாவை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அம்மா நான் ஒரு வீடு பார்த்துருக்கேம்மா ரெஸ்டாரண்ட் பக்கத்துல, ஆல்ரெடி நான் நேற்று அதை பத்தி செந்தில்கிட்டே பேசிட்டேன், அதனால இன்னைக்கு நம்ம அங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே டைரக்டா ஈஸ்வரியை கூப்பிட்டுட்டு அவருமே தனியா வீடு பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு, என்னாச்சு ஏன்பா இப்படி பண்ற, நம்ம பாக்கிய கூட இருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இந்த பக்கம் கோபியுமே, இல்லம்மா பாக்கியோட லைஃபை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ராதிகாவோட லைஃபை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, என் குழந்தைங்களை மட்டும் நான் அப்பப்போ போய் பார்த்துக்குவேனே தவிர மற்றபடி நான் யாரோட லைஃப்லையும் இருக்கணும்னு ஆசைப்படலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க கோபியுமே ஈஸ்வரியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க.